என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? பழங்கால ஞானமும் இன்னைக்கு உலகையே ஆட்டி படைக்கிற ஏஐயும் ஒன்னா சேர முடியுமான்னு. பார்க்கறதுக்கு இது ஒரு பெரிய புதிர் மாதிரி தெரியலாம். ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டு உலகத்தையும் ரொம்ப அழகா இணைக்கிற ஒரு டிஜிட்டல் பட்டியலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மனசுக்கு அமைதி கொடுக்கிற திருவாசகம், பகவத்கீதை, திருக்குறள் மாதிரியான நூல்கள். இன்னொரு பக்கம் இந்த உலகத்தை ஜெயிக்க தேவையான ஏஐ, குவாண்டம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு பவர்ஃபுல்லான கருவிகள். ஒன்னு நமக்குள்ள நாம பண்ற பயணம், இன்னொன்னு வெளியுலகத்துல ஜெயிக்கிறதுக்கான பயணம். சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிற இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நடுவுல என்னதான் தொடர்பு? ஓகே, இப்போ இந்த கேள்விக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் வாங்க. இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற அந்த சாவி எங்க இருக்கு தெரியுமா? அது ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கொள்கையில அடங்கியிருக்கு. அது நம்ம யோசிக்கிற விதத்தையே மாத்தக்கூடியது. சோ, முதல் பகுதி புரிதலின் நோக்கம். இதுக்கு அடிப்படையா இருக்கிற கொள்கை என்னன்னு பாப்போம். இதுதான் எல்லாத்தையும் ஒன்னா கோர்க்கிற அந்த மையப்புள்ளி. அந்த வார்த்தை தான் புரிதல். இங்க புரிதல்னா வெறும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, வாழ்க்கையோட எல்லா பக்கங்கள்லயும் ஒரு ஆழமான தெளிவை அடையறது. ஒரு விஷயத்த ஏன் செய்றோம், எதுக்கு செய்றோம்னு முழுமையா உணர்ந்து செய்யறது. அதுதான் இந்த பயணத்தோட உண்மையான இலக்கு. சரி, அந்த மாதிரி ஒரு புரிதலை நம்ம எப்படி அடையிறது? அதுக்கான முதல் தூண் நம்ம முன்னோர்களோட ஞானம்தான். அது நம்ம உள்ளறிவுக்கான ஒரு அசைக்க முடியாத அடித்தளத்தை உருவாக்குது. திருவாசகம், திருக்குறள், பகவத்கீதை இதெல்லாம் வெறும் புத்தகங்கள் கிடையாது. நம்ம மனசு குழப்பமா இருக்கிறப்போ நமக்கு வழிகாட்டுகிற ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு தார்மீக வலிமையை கொடுக்கிற ஆணிவேர்களுவே. இந்த ஒரு குறள் போதும் பாருங்களேன். யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே நம்பாம அதுக்குள்ள இருக்கிற உண்மையை ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான அறிவு. இந்த ஒரு சிந்தனை தான் புரிதல்ங்கிற முழு கான்செப்டோட அஸ்திவாரம். இப்போ ரெண்டாவது தூணுக்கு வருவோம். உள்ளுக்குள்ள ஞானம் மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயமா பத்தாது. நம்ம வாழ்ற இந்த நவீன உலகத்தை வடிவமைக்கிற கருவிகளை பத்தியும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுல நாமளும் தேர்ச்சி பெறணும். ஏஐ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், குவாண்டம் இதெல்லாம் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமில்லாத மாதிரி தோணலாம். ஆனா இது ஒரு முழுமையான கற்றல் பயணம். உங்க சிந்தனைய தெளிவுபடுத்துற ஏஐல ஆரம்பிச்சு உங்க கருத்துக்களை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கிற மார்க்கெட்டிங் வரைக்கும் இது உங்களை படிப்படியா வெற்றிக்கு கூட்டிட்டு போற ஒரு பாதை. ஓகே, இந்த ரெண்டு தூண்டுகளும், அதாவது பழங்கால ஞானமும் நவீன கருவிகளும் எங்கே எப்படி ஒன்னு சேருது? அந்த சந்திப்பு புள்ளிதான் உண்மையான தெளிவுக்கான பாதை. உண்மையான தெளிவுங்கிறது இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கும்போது தான் பிறக்குது. பழங்கால ஞானம் நம்ம மனசுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்க, நவீன கருவிகள் நம்ம செயலுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது. இது வெறும் அறிவு மட்டும் இல்ல, வாழ்க்கையை மாத்தக்கூடிய செயல் ஞானம். உதாரணத்துக்கு இந்த 2 நாள் பயிலரங்கத்தையே பாருங்களேன். இங்க பழங்கால தத்துவங்களுக்கு எவ்ளோ முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவு முக்கியத்துவம் நவீன உத்திகளுக்கும் மனநிலையை மாத்துறதுக்கும் உடனடியா செயல்படுறதுக்கும் கொடுக்கப்படுது. இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைப்போட சக்தி வெறும் 30 நாள்ல என்ன செய்ய முடியும்? இந்த 30 நாள் மனம் திட்டம் நம்மளோட சிந்தனை முறைகளையே அடியோட மாத்தி ஒரு ஆழமான மன மாற்றத்தை கொண்டு வரதுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த புரிதலுங்கிற கொள்கை வெறும் தத்துவத்தோட நின்னுடல. நம்ம தனிப்பட்ட வளர்ச்சி, நிதி பாதுகாப்பு, தொழில் வளர்ச்சி மாதிரியான வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான நடைமுறை விஷயங்கள்லயும் இது ஆழமா பயன்படுது. அப்போ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது ஏதோ ஒரு சேவைகளோட லிஸ்ட் கிடையாது. இது ஒரு நல்ல அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ்றதுக்கான கருவிகளோட ஒரு பட்டியல். உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு சவாலையும் சந்திக்கிறதுக்காகவே ஒவ்வொரு கருவியும் கவனமா இதுல சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த அட்டவணைய பார்த்தா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். உங்க இலக்கு மன அமைதியா இருக்கலாம், இல்ல தொழில் வளர்ச்சியா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி, அது அடையறதுக்கு தேவையான ஒரு கருவி இங்க இருக்கு. ஒவ்வொரு இலக்குக்கும் ஒரு தெளிவான பாதை காட்டப்பட்டிருக்கு. இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். உங்க வாழ்க்கை ஒரு கருவிகளோட பட்டியலா இருந்தா அதுல நீங்க என்னென்ன கருவிகளை இதுவரைக்கும் சேகரிச்சு வச்சிருக்கீங்க? உங்க வளர்ச்சிக்கும் உங்க தெளிவுக்கும் இன்னும் என்னென்ன கருவிகள் தேவைப்படுதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.